குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவினாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். பகிர்ந்தாயே அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக, மிக அருமையாக, மிகவும் சுருக்கமாக நமக்கு எடுத்து கூறியது திருக்குறள். இந்த திருக்குறளில் எத்தனையோ குறள்களை நாம் இளமை முதலாக படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குறள்களை நாம் படிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய மனதிலே பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். வள்ளுவ பெருந்தகை எதற்காக இந்த குறளை எழுதினார்? யாருக்காக இந்த குறளை எழுதினார்? ஒவ்வொன்றும் எழுதப்பட்டதற்கு என்று ஒரு காரணம் உண்டு. இதில் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், வள்ளுவரும் வாசுகியும் தங்களுடைய வாழ்க்கையின் பயனே இந்த குறளை தருவதற்காக வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்க வேண்டும்,
அறவழியில் தர்ம வழியில் இன்பமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அறம் பொருள் இன்பம் என்கின்ற அற்புதமான விஷயங்களை மிக அழகாக நமக்கு தந்தார். ஔவையார் காலம் வள்ளுவரினுடைய காலம் இவை அனைத்தும் சமகாலமே. வள்ளுவர் காட்டியது முப்பால் அறம் பொருள் இன்பம். ஆனால் அதை வீடு என்கின்ற ஒன்றை மறைமுகமாக்கி காட்டினார் ஔவையார். இதற்குள்ளேயே அதுவும் இருக்கிறது என்பதனால் தான் திருக்குறளில் முப்பாலோடு சேர்த்து இறைவனுடைய அருட்பாலும் நமக்கு கிடைக்கும் என்பதை அற்புதமாக தெளிவுபடுத்தினார். அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இந்த குறளை அநேகமாக எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வாழ்வில் என்றைக்காவது ஒரு நாள் கூறியிருப்பார். வள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லுகிற போதே மிக அழகாக பயன்படுத்துகிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இதுக்கு பொருள் வேணுமா? இது நீங்க நிறுத்தி படிக்கிற போதே இதனுடைய பொருள் மிக அழகாக நமக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு பையனாக பிறந்தவன், ஒரு தந்தைக்கு மகனாக வந்தவன் செய்ய வேண்டிய உதவி என்ன? நம்மளை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு நன்றி கடனா அவருக்கு நாம் ஒரு உதவி பண்ணணும்னார். என்ன உதவி அப்படின்னு வள்ளுவர் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். நான் சும்மா எங்க அப்பாவுக்கு சம்பாரிச்சு சோறு போட்டேன், நான் எங்க அப்பாவுக்கு வீடு கட்டி வச்சேன், நான் எங்க அப்பாவை மதிச்சு வாழ்றேன், அப்படியெல்லாம் அதெல்லாம் உதவியா அப்படின்னா சொல்லலை. அதெல்லாம் சொல்லலை. நீ எவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு நீ கொடுத்தீனாலும் ஒரு 4 பேர் இருக்கிற சபையில என்னுடைய மகன் என்று மார்த்தட்டி கொள்ளுகிற அளவுக்கு பெருமைப்படக்கூடிய செயல்களை செய்பவனாக இருக்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் கூறக்கூடிய ஒரு மகனினுடைய இயல்பு. அறிஞர்கள் நிறைந்த சபையில் ஒரு நல்லவர்கள் நன்கு கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில் இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தார்களோ இந்த பெற்றவர்கள், இந்த தந்தை எவ்வளோ முயற்சித்திருந்தா இந்த குழந்தை இப்படி வந்திருக்கோம் என்கின்ற பெயரினை அந்த பிள்ளைகள் பெற்றுத்தர வேண்டும். பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றிதான் பெற்றவர்கள் நம்மை இந்த உலகிற்கு தருகிறார்கள். அவர்களுக்கு நாம் இங்கு ஒரு சின்ன கைமாறு கூட செய்யலை அப்படின்னா அப்புறம் நாம் பிறந்ததற்கான அர்த்தமே இல்லாது போய்விடுமே. ஒரு சின்ன உதவி, ஒரே ஒரு சின்ன உதவின்னு தான் வள்ளுவர் கேட்கிறார். அதை கூட அவர் என்ன தெரியுமா வார்த்தையை போட்டார்? உதவின்னு தான் சொன்னார். கடமைன்னு வள்ளுவர் நமக்கு சொல்லலை. உதவி, உன்னால ஆன ஒரு உதவிப்பா, உன் தகப்பனுக்கு மனம் குளிரும்படியாக. அந்த மனம் குளிர்வடைந்தாலே பெற்றவர்கள் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட அதற்கு பிறகு அதிகமான மகிழ்ச்சியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்வை நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளில் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை.
துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று மழை. மழை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த விதமான ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழியில்லை. ஒரு இடத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முதல் ஆதாரமானது தண்ணீர். இந்த மழையை அமிர்தத்தோடு ஒப்பிட்டு நமக்கு சொன்ன வள்ளுவ பெருந்தகை வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து மிக அழகாக அதிலே ஒரு திருக்குறளையும் நமக்கு தந்து இருக்கின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்கின்ற ஒரு அற்புதமான குறள். இந்த குறளை சொல்லுகின்ற போதே பல பேருக்கும் ஒரு கேள்வி வரும். வள்ளுவ பெருந்தகை காலத்திலேயே துப்பாக்கியை பற்றி சொல்லி இருக்கிறாரே, அடுக்கு மொழியாக இரட்டை கிளவி அப்படின்னு நாம தமிழ்ல இலக்கணங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த இலக்கணத்தின் படி இந்த குறளை எழுத வேண்டும் என்பதற்காக எதுகை மோனை நயத்தோடு மிக அற்புதமாக நமக்கு சொல்லி இருக்கிறாரா என்றார். ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று சொன்னால் தலை, அடி, அசை, சீர், எதுகை, மோனை, ஓசை இப்படி பல்வேறு வகையான நயங்களை வைத்துத்தான் எழுத வேண்டும். 1.25 வரிக்குள்ளே எந்த இலக்கணங்களும் இதில் பொருந்துவது கிடையாது. ஆனால் இதற்கென்று சொல்லப்பட்ட இலக்கணத்தில் கூட எதுகை, மோனை, நயத்தை வைத்து வள்ளுவர் மிக அழகாக குறளை எழுதியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த துப்பாக்கி நாம இன்னைக்கு பயன்படுத்துற துப்பாக்கி கிடையாது. இந்த குறளுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு பொருள் விளைய, விளைகின்ற பொருளை சமைக்க, சமைத்த பொருளை சாப்பிட, சாப்பிட்ட பொருள் செரிக்க, இவை அனைத்திற்கும் தேவையானது ஒன்றே ஒன்று. என்ன அப்படின்னா தண்ணீர். மற்ற எல்லா பொருள்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். ஒரு மண்ணை எடுத்துக்குவோம். இந்த மண் பொருள் விளைவிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு பயன்படுகிறது இல்லையா? பொருளை விளைவித்து கொடுத்தலோடு அந்த மண்ணினுடைய கடன் அப்படிங்கிறது முடிந்து விடுகிறது. ஆனால் நீருக்கு அப்படிப்பட்ட கடனா இல்லையே. அதுக்கு எல்லா நாளும் வேலை இருந்துகிட்டே இருக்க. முதல்ல பொருளை விளைய வைக்கணும், அதுக்கப்புறமா விளைந்த பொருளை சமைக்க வைக்கணும், அதுக்கப்புறமா சமைச்ச பொருளை நாம சாப்பிட வைக்கணும். அப்படி நாம சாப்பிட வச்ச பொருளை செரிக்க வைக்கணும். சாப்பிட்டா மட்டும் பத்தாது இல்ல, செரிக்க வைக்கணும் இல்லையா? செரிக்க வைக்கணும். செரித்த பொருள் மீண்டும் வெளியேற, அந்த வெளியேறிய கழிவுகளை நீக்க, இப்படி தண்ணீரின் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் நம்மால் செய்ய முடியாது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை மிக தெளிவாக முதல் வரியிலே சொன்னார் துப்பார்க்கு. உற்பத்தி அப்படிங்கறத அதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கணும். துப்பார்க்கு துப்பாய, அதற்கு பிறகு அதை ஆக்குவதற்கு உண்டான தன்மை என்ன என்று. துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த மழையை கூட வள்ளுவ பெருந்தகை தூவும் மழை அப்படின்னு சொன்னார். ஏன்? பெரும் மழையாக வந்து நம்மை துன்பப்படுத்தக்கூடிய மழை அல்ல, அது தூவலாக வந்து நமக்கு வாழ்வியல் பலனை பெற்றுத்தரக்கூடிய அருமையான சாரல் மழை அப்படின்னு நமக்கு அறிவுரைப்படுத்துகிறார். மழையினுடைய அவசியத்தை வள்ளுவர் கூறிய விதத்தையும் கேட்டால் நீரினுடைய அருமையை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ முயற்சிக்க வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த வார பரிசுக்கான கேள்வி: குறள் எண் 12 எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் ரூபாய்
3000 மதிப்புள்ள பட்டு சேலை பரிசாக வழங்குபவர்கள் தைலா திருச்சி. பட்டின் பாரம்பரியம். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை நேயர்களுக்கு மட்டும் இந்த அரிய வாய்ப்பு. மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 6 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் டேஸ்டி மசாலா, ஈரோடு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.